எழில் சுடர் சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எழில் வந்து நம்ம தமிழை பாராட்டி புகழ்ந்து தள்ளிட்டாருன்னே சொல்லலாம். எழிலும் தமிழும் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒரு டீச்சர் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு சைன் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னோன்னா எழில் போகிறப்ப நீங்கள் வேணும் போகாதீங்க சார், நான் முதல்ல வந்து நான் போய் சைன் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சைன் போடுறதுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எழில் தனியாக நடந்து வந்துட்டு இருக்கப்ப அந்த டீச்சர் வந்துடுறாங்க. வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்க எழிலில் வந்து கூப்பிட்டு, சார் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னா, எதுக்கு மேடம் அப்படின்னு சொன்னேன். இல்லை பசங்களை பற்றி பேசுகிறதுக்கு தான், நீங்கள் எதுவாக இருந்தாலும் தமிழை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், நீங்கள் சிங்கிள் தானே, நான் பேசுகிறது உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, மேடம் இல்லை எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த பக்கம் பாருங்களேன் அவங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எழில் அவங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு தூணாக மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த டீச்சர் வந்து எழில வந்து தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த பக்கம் வந்து தமிழ் வேகமாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக அந்த குட்டி பையன் சதாசிவம் வந்துடுறாங்க. சதாசிவம் வந்தோன்னே, என்ன இவன் இவ்வளோ தைரியமாக வந்து நிற்கிறான், ஒரு வேளை வம்புல போனோம், சரி இருந்தாலும் பரவாயில்ல தைரியமாக நடந்து போவோம் அப்படின்ட்டு இன்னொரு அடி எடுத்து வைக்கிறாங்க நம்ம தமிழ். பாய்ஸ் கமான் அப்படின்னோடனே 4-5 பசங்களாம் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. சேர்ந்தோடனே பார்த்தோன்னே என்ன இவன் குரூப் சேர்த்துக்கிட்டான், ஐயோ இவங்கிட்டேருந்து எப்படி நம்ம தப்பிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ். என்ன பசங்களா, என்ன எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க, வேண்டாம் இதெல்லாம் வம்பு இழுக்கக்கூடாது அப்படின்னு கிண்டல் பண்ணோன்னே, பாய்ஸ் கையில் எடுங்களேன் அப்படின்னோடனே தண்ணி பாட்டில் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக தமிழ் மேலே வந்து தண்ணி எடுத்து ஊற்றி விட்டுறாங்க. வேணாம் பசங்களா குட்டீஸ் வேணாம் அப்படின்னோடனே, இதெல்லாம் பத்தாது அப்படின்னோடனே, அங்கே பாருங்கள் மிஸ் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இவங்க ஓடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. பாய்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடியே குட்டி பசங்க சதாசிவன் டீம் வந்து துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் எழில் வந்து அவங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக எழில் வந்து தலையில் வந்து முட்டிடுறாங்கன்னே சொல்லலாம். முட்டினோன்னே, ஏமா நீ எதுக்கு இப்படி பயந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னோன்னு, அது ஒன்றும் இல்லை சார், அன்றைக்கி அஞ்சலி கிட்ட அந்த குட்டி பையன் இருக்கான்ல சதாசிவம், அவன்கிட்ட வந்து தலையில் ஒரு குட்டினேன்னா அவன் வந்து இன்றைக்கி ஆளை அழைச்சிட்டு வந்து என்னை துரத்துறான் சார், அதான் பயமாக இருக்குது, அவனுக்கு தெரியாமல் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே எழில் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க விழுந்து. ஆமாம் அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் எதுக்கு இப்படி மறைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே அந்த பக்கம் அந்த டீச்சர் வந்து ஃபோன் நம்பர் கொடுன்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தொல்லை பண்ணாமல் என்ன சார் பண்ணுவாங்க, 4 பசங்களுக்கு அப்பான்னு சொல்லி முடிப்பீங்களா, அதை விட்டுட்டு சிங்கிள்னு சொன்னால் அதான் அவங்க நம்பர் கேட்குறாங்க, பார்க்க பாவமாக இருக்குது சார், நான் வேணால் கூப்பிட்டு வந்து நம்பர் கொடுக்கட்டுமா அப்படின்னு தமிழ் வந்து கூப்பிட்றாங்க. மேடம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா, பேசாமல் வயிறு அப்படின்னு வாயில் கை வச்சு சொல்கிறாங்க. சரி அப்படியா, நீ தாராளமாக கூப்பிட்டுக்க அப்படின்னா, அப்படியா சார் நிஜம்லேயே உங்களுக்கு ஓகேவா சார், சரி நான் கூப்பிட்றேன் அப்படின்னு, நீ அந்த பக்கம் கூப்பிடு, நான் இந்த ஜூனியர் சதாசிவத்தை கூப்பிட்றேன் அப்படின்னோன்னு, சார் வேணாம் பயமாக இருக்குல்ல, அப்போ அதே மாதிரி தானே எனக்கும் இருக்கும், பேசாமல் இரு, அப்போ தான் 2 பேரும் போகலாம் அப்படின்னோன்னே இந்த பக்கம் வந்து தமிழ் உங்கள் கூட இருந்தால் என்னை மாட்டி விட்ருவீங்க போல், நான் எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடி வந்துடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் எழிலும் ஒரு வழியாக எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் வந்துடுறாங்க. வந்தோடனே, சரிங்க சார் நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க, நான் இந்த பக்கம் போய்க்கிறேன் அப்படின்னோடனே, நான் வந்து காரில் வந்து உன்னை வீட்டில் விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு காரில் ஏறுறாங்க. இந்த பக்கம் காரில் ஏறிட்டு வந்துட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து 1.5 கண்ணில் வந்து பார்க்குறாங்க நம்ம. சார் ஏதோ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது, என்ன பேசணும் அப்படின்னு தமிழ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து சொல்கிறாங்க, நீ இப்போ தான் வந்த, என்னையும் சரி என் பசங்களையும் சரி நீ நல்லா புரிஞ்சு வச்சுருக்க, அஞ்சலி வந்து சரியான சேட்டை பண்ணுவா, கவினும் சரி, ஆனால் நீ வந்து இப்போ வந்து நல்ல பசங்க அப்படின்னு பேர் எடுக்கிற லெவலுக்கு வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிய, அது எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு. இதில் என்ன சார் பெரிய விஷயம் இருக்குது, பசங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் பேசணுன்னா நம்மளும் பசங்க மாதிரியே யோசிச்சா சரியாக போகுது, அவ்வளோதான். கரெக்ட் இல்லை, நீங்களும் வந்து முடியும் சார், உங்களாலேயும் நீங்கள் பசங்க மாதிரி, நம்மளும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து தானே வந்திருப்போம், நம்ம என்ன தப்பு பண்ணுவோங்கிற சேட்டை பண்ணுவோங்கிறத அதே மாதிரி தான் அவங்களும் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே, சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க காரை அப்படின்னோடனே, இல்லை எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க சார் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காரை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டிட்டு வந்தோடனே கரெக்டாக இந்துமதி ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க, ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் அப்படின்னு. தேங்க்ஸ்லாம் அப்புறம் இருக்கட்டும் சார், முதல்ல 2500 கொடுங்க. என்ன கேட்குற சார், இது ரெடி பண்ணுறதுக்கு செலவாகி போச்சு சார், அவங்க கேட்குறாங்களா கடையில் கொடுக்கணும்ல அப்படின்னு. சரி இந்தா அப்படின்ட்டு 2500 காசு எடுத்து கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து சீட்டில் உட்காடுறாங்க காரில். உட்காந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும் சார், அன்றைக்கே நான் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் உடஞ்சி போச்சு இல்லை, நீங்கள் ரொம்ப ஆசையாக வச்சுருந்தது அதை சரி பண்ணி கொடுக்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சேன், அது இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு அப்படின்னோடனே இந்த பக்கம்
பக்கம் இறக்கி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே கிட்ட வந்து மல்லிகை கணக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க. சாக்லேட் வந்து 2 கிலோ போட்டுக்க அப்படின்னு சொன்னேன். என்ன ஐயா தெரிஞ்சால் திட்டப்படுறாரு. அதெல்லாம் அவனே நல்லா நிறைய சாக்லேட் திம்பான் சின்ன வயசில், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்னம்மா இவ்வளோ விசேஷம் பண்ணுறீங்க, யாருக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னோடனே, இல்லை இந்துவை வந்து முதல்ல அந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்தான்ல, அன்றைக்கி டேட்டு அவனால் மறக்க முடியாததுனால ஒவ்வொரு நாளும் வர்றப்போ வந்து அவன் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து கொடுப்பான் சாப்பாடு இதெல்லாம் அப்படின்னோடனே, ஓ அவ்வளோ ஒய்ஃபை வந்து டேட்டை பார்த்தது கூட மறக்காமல் செஞ்சுருக்கான்னு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னா, ஆமாம் எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவன் வந்து இப்படிலாம் வந்து மாறி இருப்பான், இவ்வளோ அன்பாக இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சதே இந்துவால் தான். இந்து வந்து இல்லாமல் போனது எனக்கே கொஞ்சம் மனம் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா குழந்தைங்களுக்கு செய்கிறேன்னு சொல்கிறீங்க, அதை நானே செஞ்சிடறேன், உனக்கு எதுக்குமா சிரமம், 25 பேருக்குலாம் உன்னால் சமைக்க முடியுமா அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல சமைச்சிருவேன் அப்படின்னோன்னே, ராமே வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் சமைக்கிறேன்னு சொல்கிறாங்களா, இந்த வேலையாவது ஒழுங்காக பார்க்கட்டும் அப்படின்னோன்னே, டக்குன்னு கீழே தரையில் உட்காந்து எந்திரிச்சு, என்ன ராமையா உங்களை மாதிரி காரில் 2 ட்ரிப்பு போயிட்டு வர்ற மாதிரி என் வேலை நினச்சிங்களா, அப்புறம் நீ வீட்டில் சும்மா தானே குழந்தைங்களை விட்டதுக்கப்புறம் இருக்க, யார் சொன்னேன், நான் துணி துவைக்கிறேன், எல்லா வேலையும் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறேன், எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோன்னே, அதே மாதிரி தான் நானும் பெட்ரோல் போடுறேன், காரை துடைக்கிறேன், சர்வீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கப்ப 2 பேரும் நிப்பாட்டுங்க, 2 பேரும் நல்லா தான் வேலை செய்கிறீங்க, முதல்ல நிப்பாட்டுங்க, தமிழ் நீயே ஆசை தீர சமைச்சிக்க அப்படின்னு பாட்டி வந்து சொன்னோன்னே சந்தோஷம் தாங்க முடியாமல் சரி சமைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிச்சாங்கன்னே சொல்லலாம்.